அனுப்பிரியா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை தோறும் 2 அமாவாசை தோறும் வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. 2வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. ஆடி அமாவாசை நன்னாளான இன்று கும்பப்படையில் பிரசாதத்தின் போதே வந்து வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறாங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன். நம்ம சேலத்து மகமாயி மீண்டும் அடுத்த கருவை நிலையானதாக தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசும் வரமாக கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு அமாவாசை தோறும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுகின்ற அத்துணை தம்பதிகளுக்கும் இல்லைன்னு சொல்லாம நம்ம சேலத்து மகமாய் மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன்.